ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். நான் உங்கள் ரஞ்ச தமிழ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஏகப்பட்ட அனிமி சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படி ரிலீஸ் ஆன அனிமி சீரிஸ்ல டாப் 10 பெஸ்ட் அனிமி சீரிஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல நான் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்ல விரும்புறேன். எந்த ஒரு சீசன் 2 அனிமியும் இந்த லிஸ்ட்ல நான் சேர்க்கல. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க பல பேரும் சீசன் 1 பார்த்திருப்பீங்க. அதனால சீசன் 2க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும். அதனால அப்படி ரிலீஸ் ஆன எந்த ஒரு அனிமி சீரிஸையும் நான் இந்த லிஸ்ட்ல சேர்க்கல. ஃப்ரெஷ்ஷா இந்த வருஷம் ரிலீஸ் ஆன சீசன் 1 அனிமியை மட்டும் தான் இந்த லிஸ்ட்ல வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனா வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல பார்க்க போறது எதுன்னு பாத்தீங்கன்னா, டெலிஷியஸ் இன் டஞ்சன். இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல ஜனவரி மாசம் இந்த சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் காமெடி சீரிஸ். இதுல மொத்தம் 24 எபிசோடு வந்து இருக்கு. நீங்க இந்த சீரிஸை நெட்ஃபிளிக்ஸ்ல இங்கிலீஷ் வெர்ஷன்ல கூட வந்து பார்க்கலாம். இதோட ஸ்டோரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் அட்வென்ச்சர் வந்து இருப்பாங்க. அவங்க டஞ்சனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணின்னு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் அந்த குரூப் வந்து ஒரு ரெட் டிராகன்ட்ட வந்து மாட்டிக்குது. அந்த டிராகன்ட்ட வந்து தப்பிக்கும் போது நம்ம கதையோட ஹீரோவோட தங்கச்சி வந்து அந்த டிராகன்ட்ட மாட்டிக்குது. அந்த டிராகனும் அந்த தங்கச்சியை முழுங்கிடுது. அந்த குரூப்ல இருக்கிற மத்த எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ தன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் அந்த டஞ்சனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண அதே குரூப்போட வராரு. ஆனா இந்த வாட்டி அவங்க கிட்ட எந்த ஒரு மணியுமே வந்து இல்ல சர்வை பண்றதுக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க டஞ்சன்ல இருக்கிற மான்ஸ்டரை வந்து வேட்டையாடி அதை சாப்பிட்டு சர்வை பண்ணி இதுக்கப்புறம் எப்படி ஹீரோ தன்னோட தங்கச்சியை வந்து காப்பாத்தினாங்க இல்லையான்றத அந்த சீரிஸோட கதையா வந்து இருக்கும். நீங்க ஃபன்னா ஜாலியா ஒரு சீரிஸ் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சீரிஸ் வந்து பாருங்க. அடுத்தது இந்த லிஸ்ட்ல பார்க்க போற அனிமி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விண்ட் பிரேக்கர். இது ஒரு ஆக்ஷன் காமெடி டிராமா சீரிஸ். இது வந்து ஒரு ஸ்கூல் செட்டிங்ல நடக்கிற கதை. நம்ம கதையோட ஹீரோவான சக்குரா வந்து ஃபியூஜின் ஹை ஸ்கூல்ல வந்து புதுசா வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. இவரோட கோல் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு ஹெட் வந்து இருப்பாங்க. எப்பவுமே அவங்களுக்கு கீழே ஏகப்பட்ட கேங்ஸ் வந்து இருக்கும். அந்த ஹெட் பொசிஷனுக்கு இவர் வரதுக்காக ஆசைப்படுவாரு. இதுக்காக சாக்குரா என்னென்ன முயற்சி பண்றாரு, இவங்கள மாதிரி ஆப்போசிட் ஸ்கூல்ல இதே மாதிரி கேங் செட்டப் வந்து இருக்கும். அந்த கேங்கால இவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னென்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா விண்ட் பிரேக்கரை வந்து பாருங்க. நீங்க இந்த சீரிஸை வந்து கிரன்ச் ரோல்ல பார்க்கலாம். இதுல மொத்தம் 13 எபிசோடு வந்து இருக்கு வித் தமிழ் டப்பிங்கோட. டோக்கியோ ரிவெஞ்ச் சீரிஸை பார்த்த எல்லாருக்குமே இந்த சீரிஸ் வந்து கண்டிப்பா பிடிக்கும். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற அனிமி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஸ்டோரியா வாண்ட் அண்ட் ஸ்வார்ட். இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி சீரிஸ். இதுவுமே வந்து ஒரு ஸ்கூல் செட்டிங்ல நடக்கிற கதை தான். நார்மல் ஸ்கூல் கிடையாது, ஒரு மேஜிக் அகாடமி. இந்த சீரிஸோட கதை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான வில் சர்ஃபோர்ட் வந்து தன்னோட சின்ன வயசுல அவரும் தன்னோட ஃப்ரெண்டான எல்ஃபோரியா கூட சேர்ந்து ஒரு கனவு காணுவாரு. மேகியா வாண்டரா மாறி சன்செட்டை பார்க்கணும்னு சொல்லி நினைப்பாங்க ரெண்டு பேருமே. வில்லோட ஃப்ரெண்டான எல்ஃபோரியா வந்து யங்கஸ்ட் மேகியா வாண்டரா வந்து மாறிடுவாங்க. ஆனா நம்ம வில்லு வந்து இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து இருப்பாரு. அவருக்கு சுத்தமா மேஜிக்கே வராது. இதனால கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே அவரை வந்து பயங்கரமா புள்ளி பண்ணுவாங்க. இது எதுவுமே பொருட்படுத்தாம வில் தன்னுடைய ஸ்வாட் திறமையை மட்டுமே நம்பி இது எல்லாத்தையுமே எதிர்கொள்வாரு. வில் எப்படி மேகியா வாண்டரா ஆவறதுக்கு அவர் எடுத்த முயற்சிகள் என்னென்ன, அவர் கடைசியில மேகியா வாண்டரா மாறினாரா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா விஸ்டோரியா வாண்ட் அண்ட் ஸ்வார்ட் அந்த சீரிஸ் வந்து பாருங்க. இந்த சீரிஸை நீங்க கிரன்ச் ரோல்ல வந்து பார்க்கலாம். இதுல மொத்தம் 12 எபிசோடு வந்து இருக்கு வித் தமிழ் டப்பிங்கோட. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களை என்டர்டெயின் பண்ணும். மறக்காம இதை செக் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற அனிமி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மிஷன் எசுகா ஃபேமிலி. இது ஒரு ஆக்ஷன் காமெடி ரொமான்ஸ் சீரிஸ். இதோட ஸ்டோரி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான டயோ ஆசனோ தன்னுடைய ஃபேமிலியை வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல வந்து இழந்துருவாரு. இதனால அவர் ரொம்பவே சேடா இருப்பாரு. இவருக்கு மென்டலி சப்போர்ட்டா தன்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான மிட்சுமி வந்து உங்களுக்கு இருப்பாங்க. ஆசனோவும் மிட்சுமியும் வந்து ஒன்னா இருக்கிறது வந்து மிட்சுமியோட அண்ணனுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. இதனால மிட்சுமியோட அண்ணன் அசுனோவை கொல்ல ட்ரை பண்ணுவாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அசுனோவை மிட்சுமியும் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில. இதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அசுனோக்கு முட்சுமி ஃபேமிலி வந்து ஒரு ஸ்பை ஃபேமிலியும் அவங்க அண்டர் வேர்ல்டுல மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து இருக்காங்கன்னு சொல்லி தெரிய வரும். அந்த எசுகா ஃபேமிலியோட ஹெட்டா தான் வந்து முட்சுமி வந்து இருப்பாங்க. இவங்களை கொல்றதுக்கு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இவங்களை பாதுகாக்கிறதுக்காக அசுனோ ஸ்பை ட்ரைனிங் வந்து எடுக்க ஆரம்பிப்பாரு. இந்த ஸ்பை ட்ரைனிங் ஜேர்னி வந்து பயங்கர ஃபன்னா வந்து இருக்கும். அதுக்கப்புறமா எதுக்காக முட்சுமியை வந்து கொல்ல ட்ரை பண்றாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மிஷன் எசுகா ஃபேமிலியை வந்து பாருங்க. ஒரு ஜாலியான ஃபன்னான சீரிஸ் தான். இதுல இருக்கிற காமெடி வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும். இந்த சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வந்து இருக்கு. இதுல மொத்தம் 27 எபிசோடு வந்து இதுல இருக்கு. இது வந்து தமிழ் வெர்ஷன் வந்து கிடையாது, இங்கிலீஷ் வெர்ஷன் மட்டும் தான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற அனிமி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, த அன்வான்டட் அன்டெட் அட்வென்ச்சர். இது வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி சீரிஸ். இந்த கதையோட ஸ்டோரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான ரெண்ட் வந்து ஒரு நாள் டஞ்சனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணின்னு இருப்பாரு. அப்படி யாருமே போகாத ஒரு இடத்த வந்து அவர் கண்டுபிடிப்பாரு. அந்த இடத்துல வந்து ஒரு டிராகன் வந்து இருக்கும். அந்த டிராகன் இவரை வந்து கர்ஸ் பண்ணிடும். இதனால அவர் வந்து இறந்து ஒரு எலும்பு கூட வந்து மாறிடுவாரு. ஆனா எலும்பு கூட உயிரோட தான் வந்து இருப்பாரு. இதுக்கப்புறமா அந்த டஞ்சனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அங்க இருக்கிற மான்ஸ்டரை வந்து அழிச்சு தன்னை கொஞ்சம் கொஞ்சமா லெவல் ஏத்திப்பாரு. அது மூலமா அவர் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு எவால்யூஷன் ஆவாரு. இதுல இருந்து அவருக்கு என்ன தெரியும்னா,
நம்ம வந்து மறுபடியும் மனுஷனா மாறலாம்னு சொல்லி அவருக்கு புரியும். இதுக்கப்புறம் அவர் மனுஷனா மாறதுக்கு அவர் எடுக்கிற ஜேர்னியை தான் நீங்க இந்த சீரிஸ்ல வந்து பாப்பீங்க. ஃபேண்டசி அண்ட் இசக்காய் ஜானர் பிடிச்சவங்க எல்லாருக்கும் இந்த சீரிஸ் வந்து கண்டிப்பா பிடிக்கும். நீங்க இந்த சீரிஸை வந்து கிரன்ச்சிரோல் ஆப்ல வந்து பார்க்கலாம். இதுல மொத்தம் 12 எபிசோட் வந்து இதுல இருக்கு. தமிழ் வெர்ஷன் வந்து கிடையாது, இங்கிலீஷ் வெர்ஷன் மட்டும் தான் வந்து இருக்கு. அடுத்தது இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற அனிமி சீரிஸ் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோகோ லூசர் ரேஞ்சர். இந்த வருஷத்துல என்ன தனிப்பட்ட முறையில ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு அனிமி சீரிஸ்ல ஒன்னு இந்த கோகோ லூசர் ரேஞ்சர். ஏன்னா இதோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பவர் ரேஞ்சர்ஸை வந்து ஹீரோவா தான் பார்த்திருப்போம். அவங்க இந்த சீரிஸ்ல வந்து வில்லன்களா வந்து காட்டியிருப்பாங்க. இந்த கோகோ லூசர் ரேஞ்சர்ல ரேஞ்சர்ஸ் எல்லாருமே மக்கள் என்டர்டெயின் பண்றதுக்காக வில்லன்ஸை வச்சு ஒரு ஷோ நடத்துவாங்க. அந்த ஷோல வில்லன்ஸ் எல்லாருமே பயங்கரமா அடி வாங்குவாங்க ஒவ்வொரு டைமுமே. இது வந்து காலகாலமா நடந்துன்னு இருக்கும். அந்த வில்லன் குரூப்ல இருக்கிற ஒரு மான்ஸ்டருக்கு இந்த விஷயம் வந்து சுத்தமா பிடிக்காது. அதனால அந்த மான்ஸ்டர் வந்து என்ன பண்ணும்னா, ரேஞ்சரை பழி வாங்குறதுக்காக மனுஷ உலகத்துக்கு வந்து ரேஞ்சர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்குள்ள புகுந்து ரேஞ்சர்ஸை பழி வாங்குறதுக்கு இது என்னென்ன முயற்சிகள் பண்ணுதுன்றது தான் இந்த சீரிஸோட கதையா வந்து இருக்கும். நம்ம எல்லாருமே ஹீரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஒரு கதையை வந்து பார்த்திருப்போம். ஆனா இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் வில்லனோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த கதை வந்து போகும். அதாவது வில்லன் தான் இந்த சீரிஸோட ஹீரோ. இந்த கோகோ லூசர் ரேஞ்சர்ல மொத்தம் 12 எபிசோட் வந்து இதுல இருக்கு. நீங்க இந்த சீரிஸை டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வந்து பார்க்கலாம். இங்கிலீஷ் வெர்ஷன்ல வந்து இருக்கு, தமிழ் வெர்ஷன்ல வந்து கிடையாது. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற அனிமே எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆலியா சம்டைம்ஸ் ஹைட்ஸ் ஹெர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன். இது வந்து ஒரு காமெடி ரொமான்ஸ் சீரிஸ். இந்த சீரிஸ் யாரும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. செம ஃபன்னா வந்து இருக்கும். இந்த சீரிஸோட கதைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அலியா வந்து ஆஃப் ரஷ்யன் அண்ட் ஆஃப் ஜாப்பனீஸ். நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவான கூசே மேல வந்து ஒரு லவ் வந்து இருக்கும். அதனால அலியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பெல்லாம் கூசே மேல வந்து ஃப்ளர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் ரஷ்யால வந்து பேசுவாங்க. சில டைம் நான் லவ் பண்றேன்னு கூட கூசே கிட்ட சொல்லுவாங்க ரஷ்யன் மொழியில. அலியா கூசேக்கு ரஷ்யன் மொழி தெரியாதுன்னு நினைச்சுதான் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, கூசே அலியா சொன்ன எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவருக்கு ரஷ்யன் வந்து தெரியும். இது எதுவுமே தெரியாத மாதிரி கூசே வந்து காட்டிப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற இந்த ரொமான்ஸ் தான் இந்த சீரிஸ். அதனால கண்டிப்பா இந்த சீரிஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க இந்த சீரிஸை கிரன்ச்சிரோல்ல வந்து பார்க்கலாம். இதுல மொத்தம் 12 எபிசோட் வந்து இருக்கு. தமிழ்லயும் இந்த சீரிஸ் வந்து டப் பண்ணிருக்காங்க. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற அனிமே எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கைஜு நம்பர் 8. இது வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் சைஃபை ஜானரை சேர்ந்தது. இதோட ஸ்டோரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவான அபினோ சின்ன வயசுல தன் ஃப்ரெண்டான மீனா அஷிரோ அவங்க கூட ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா மிலிட்டரி ஆர்கனைசேஷனான டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணி கைஜு எதிர்த்து சண்டை போடணும்னு சொல்லி மீனா அஷினோ வந்து பெரிய ஆபீசரா வந்து மாறிடுவாங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா. ஆனா நம்ம ஹீரோவால வந்து அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியாம ஃபெயில் ஆயினே இருப்பாரு. அவருக்கு வயசு 32 ஆயிடும். அவர் இன்னும் ஒரே ஒரு தடவை தான் அந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும் அவரால். அவர் நினைச்ச அந்த கனவை மறந்துட்டு கைஜுவை கிளீன் பண்ற வேலைக்கு போயிடுவாரு. அந்த ஜாப்ல தான் ரினோ இச்சிகாவை வந்து மீட் பண்ணுவாரு நம்ம அபினோ. அந்த இச்சிகாவை பார்க்கும் போதெல்லாம் தான் சின்ன வயசுல எப்படி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும் எண்ணத்தோட இருந்தாரோ அதே எண்ணம் திருப்பி அவருக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் தனியா அந்த கைஜு கிளீன் பண்ற இடத்துல வந்து ஒர்க் பண்ணி இருப்பாங்க. அப்போ ஒரு கைஜு வந்து இவங்களை அட்டாக் பண்ணிடும். அதுல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிடுவாங்க. அங்க ஒரு சின்ன கைஜு வந்து நம்ம ஹீரோ உடம்புல புகுந்து அவர் கைஜுவை வந்து மாத்திடும். இதனால நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட சூப்பர் எபிலிட்டிஸ் வந்து இருக்கும். இது மூலமா அவரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்குள்ள வந்து போயிடுவாரு. அங்க அவர் தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணாரு, அங்க அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னென்ன, இதெல்லாம் அவர் எப்படி சமாளிச்சாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கைஜு நம்பர் 8 வந்து பாருங்க. நீங்க இந்த சீரிஸை கிரன்ச்சிரோல் ஆப்ல வந்து பார்க்கலாம். இதுல மொத்தம் 12 எபிசோட் வந்து இருக்கு வித் தமிழ் டப்பிங்கோட. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற அனிமே எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டண்டா டன். இது வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி சூப்பர் நேச்சுரல் சீரிஸ். இதோட ஸ்டோரி நான் சொல்றதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு 18+ சீரிஸ். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதோட ஸ்டோரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினான மோமோக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பிரேக்கப் நடக்குது. அவங்க ரொம்ப டிப்ரெசிங்ல வந்து இருக்காங்க. இன்னொரு பாய் ஃப்ரெண்டை வந்து தேடின்னு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் தன்னுடைய ஸ்கூல்ல நம்ம கதையோட ஹீரோவான டாக்காகூராவை மத்த பசங்க வந்து புள்ளி பண்றாங்க. இவங்க அதை பார்த்துட்டு டாக்காகூராக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா டாக்காகூரா அவங்க கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. எந்த டாபிக் பத்தி பேசுறதுன்னு தெரியாம ஏலியன்ஸ பத்தி பேசுவாரு. ஏலியன்ஸ பத்தி கேட்ட உடனே மோமோ வந்து கலாய்க்க ஆரம்பிப்பாங்க. பதிலுக்கு மோமோ கோஸ்ட பத்தி சொல்லுவாங்க. கோஸ்ட பத்தி கேட்ட உடனே டாக்காகூரா அவருமே கலாய்க்க ஆரம்பிப்பாரு. கோஸ்ட் ஒன்னும் இல்லன்னு சொல்லி. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து பெரிய வாக்குவாதம் வந்து போகும். கோஸ்டும் ஏலியனும் வந்து இல்லன்னு சொல்லி கடைசியில அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு இடத்துக்கு நைட்டு தனியா போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதப்படி இவங்க ரெண்டு பேரும் தனியா அந்த இடத்துக்கு நைட்ல போயிடுவாங்க. டாக்காகூரா சொன்ன இடத்துக்கு மோமோவும், மோமோ சொன்ன இடத்துக்கு டாக்காகூராவும் தனியா நைட்ல அந்த இடத்துல வந்து இருப்பாங்க. அப்போ டாக்காகூரா வந்து ஒரு பேயை மீட் பண்ணுவாரு. அந்த பேய் அவரை பிடிச்சி அவர்கிட்ட இருக்கிற வெள்ளரி பிஞ்சை வந்து எடுத்துரும்.
நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சீரிஸை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இந்த பக்கம் மோமோ போன இடத்துல அவங்க ஒரு ஏலியனை மீட் பண்ணுவாங்க. அந்த ஏலியன் கிட்ட அவங்க மாட்டிப்பாங்க. அந்த ஏலியனுக்குமே மோமோ கிட்ட இருந்து ஒன்னு தேவைப்படும். இப்படி இவங்க 2 பேரும் மாட்டி இருப்பாங்க. ஒரு வழியா அவங்க 2 பேருமே கோஸ்ட் கிட்ட இருந்தும் ஏலியன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. என்னதான் நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சு வந்தாலுமே அவருடைய வெள்ளரிக்காய் பிஞ்சு வந்து அவர்கிட்ட இருக்காது. அதை எப்படி அவர் தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த சீரிஸோட கதையா வந்து இருக்கும். பயங்கர ஃபன்னான ஒரு சீரிஸ். கண்டிப்பா இதை செக் பண்ணி பாருங்க. மஸ்ட் வாட்ச் நான் சொல்லுவேன். நீங்க இந்த டண்டா டன் சீரிஸை வந்து கிரன்ச்ரோல் ஆப்ல வந்து பார்க்கலாம். இதுல மொத்தம் 12 எபிசோடு வந்து இருக்கு வித் தமிழ் டப்பிங்கோட. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற அனிமி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோலோ லெவலிங். இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமினா அது சோலோ லெவலிங் தான். ஏன்னா இதுக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது ஃபில்ஃபில் பண்ணிச்சு ஃபேன்ஸ் மத்தியில. இந்த சோலோ லெவலிங் வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி சீரிஸ். இதுல மொத்தம் 12 எபிசோடு வந்து இருக்கு. நீங்க இதை கிரன்ச்ரோல் ஆப்ல வந்து பார்க்கலாம் வித் தமிழ் டப்பிங்கோட. ஆல்ரெடி இந்த சீரிஸ்க்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த சீரிஸ் எல்லாம் தான் நம்ம டாப் 10 லிஸ்ட்ல வந்து இடம் பிடிச்சிருக்கு. இதுல இடம் பிடிக்காத ஒரு சில சீரிஸ் வந்து நான் ஆனரபிள் மென்ஷன்ல வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னென்ன சீரிஸ்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரீ மான்ஸ்டர், ஐ பேரி எவ்ரிதிங், த ராங் வே டு யூஸ் ஹீலிங் மேஜிக், நெஞ்சா கமுய், ஐ பிகம் ஏ வில்லனிஸ் ஹூ கோஸ் டவுன் தி ஹிஸ்டரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இந்த அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட டாப் 10 பெஸ்ட் சீரிஸ்னா அது இதுதான். கண்டிப்பா இது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லிஸ்ட் வந்து மாறுபடும். உங்களுடைய லிஸ்ட் என்னவோ அதை கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இதே மாதிரி வேற என்ன அனிமி சீரிஸ்க்கான லிஸ்ட் நான் வந்து போடணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அதையும் கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கும் ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இந்த அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த சூப்பரான வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். போய்